அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் Realme 3 Proவோட ஸ்பெக்ஸ். போன மாதம் Realme 3 லான்ச் ஆச்சு. அந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது Realme 3 Pro நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, Realme 3 Pro வந்து இப்போ லான்ச் ஆகிருக்க Redmi Note 7 Pro விட மச் எக்ஸைட்டிங் பெஸ்ட் ஸ்பெக்ஸோட லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ Realme 3 Proவோட ஸ்பெக்ஸ் வந்து Redmi Note 7 Pro விட பெஸ்ட்டாக இருக்கா? இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Realme 3 Pro இது ரீசெண்டாக லான்ச் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகிட்டுருக்க Realme 3யோட சக்ஸஸர் வெர்ஷன். Realme 3 Pro ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் சில ஸ்பெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தா இது குட் குவாலிட்டி பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் வருங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனால் இது டியூ ட்ராப் நாச்சா, பஞ்ச் ஹோல் நாச்சா, பாப்அப் கேமராவான்னு அந்த விஷயம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் Realme 3 Proவோட ப்ராசஸர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அந்த ட்வீட்டில் வந்து கிளியராக கொடுத்துருந்தாங்க. அதாவது Realme 3 Pro வந்து Snapdragon 710 தான் லான்ச் ஆகும். ஆமாம், Snapdragon 710 built on 10nm ப்ராசஸ். Snapdragon 710 அப்படின்னாவே அது ஒரு பவர்ஃபுல் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசஸர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே இந்த ப்ராசஸர் வந்து Nokia 8.1 ப்ளஸ்லையும் Oppo R17 Proலையும் கொடுத்துருந்தாங்க. அது பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. Snapdragon 710 அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ப்ரொஃபஷனல் மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் கிடைக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதோட CPU ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். GPU ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இது பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இதில் AI சிப்பும் இருக்குது. ஸோ Realme 3 Pro Snapdragon 710 லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக Realme 3 Proவோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் இது ட்ரிபிள் ரேர் கேமராவா, டுவல் கேமராவா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் இதோட சென்சார் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சாரில் லான்ச் ஆக போகுது. ஆமாம், Sony IMX519 சென்சாரில் Realme 3 Pro லான்ச் ஆக போகுது. இது ஏற்கனவே OnePlus 6Tல கொடுத்துருந்தா அதே கேமரா சென்சார் தான். இந்த சென்சாரோட சைஸ் அப்படின்னு பார்த்தா 1.2 மைக்ரான் பிக்சல் சைஸ். அதனால ரொம்ப லோ லைட்ஸ்லையும் இது பெஸ்ட்டாக தான் பிக்சர் ஷூட் பண்ணும். ஏற்கனவே இந்த சென்சார் OnePlus 6Tல கொடுத்து அமேசிங்காக இருந்ததுனால Realme 3 Proவோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, Realme 3 Proல வந்து UC சார்ஜிங் 3.0 சப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க. அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங் இதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதோட Realme 3 Pro வந்து 3 வேரியேஷன்ஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. 4GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட எக்ஸாக்ட் லான்ச் டேட் இன்னும் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதம் கடைசியில், அதாவது 3rd week of April இது இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் ஆகிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Realme 3 Proவை ஏற்கனவே லான்ச் ஆன Redmi Note 7 Proவோட கம்பேர் பண்ணி பார்த்தா Redmi Note 7 Pro வந்து Snapdragon 675ல லான்ச் ஆச்சு. ஆனால் Realme 3 Pro வந்து Snapdragon 710ல லான்ச் ஆக போகுது. ஸோ ப்ராசஸர் வைஸ் கம்பேரிசன் பார்த்தா CPU ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் GPU வைஸ் அப்படின்னு பார்த்தா Snapdragon 710 தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும் 675 விட. அதுக்கப்புறம் கேமராஸ் அப்படின்னு பார்த்தா Realme 3 Pro வந்து ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சாரோட லான்ச் ஆக போகுது. இது வந்து OnePlus 6Tல ஏற்கனவே கொடுத்துருந்ததுனால அதோட கேமரா வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால கண்டிப்பாக Realme 3யோட கேமரா வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ சார்ஜிங் வைஸ் அப்படின்னு பார்த்தா Realme 3 Proல வந்து UC சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ தெரிய வந்த ஸ்பெக்ஸ் படி பார்த்தா Realme 3 Pro வந்து Redmi Note 7 Proக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும். ஆனால் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதோட ப்ரைஸிங். Redmi Note 7 Pro வந்து 13,999க்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ Realme 3 Pro என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா Realme 3 Pro வந்து Snapdragon 710ல தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஏற்கனவே 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ Realme 3 Proவோட ப்ரைஸிங்கை பொறுத்து தான் Redmi Note 7 Proவோட இது கம்பீட் பண்ணுமா என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லான்ச் வரைக்கும் காத்திருக்கணும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ், அதாவது இதோட எக்ஸாக்ட் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ Realme 3 Proவா, Redmi Note 7 Proவா, உங்கள் சாய்ஸ் என்ன தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.